ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 18/7/2026 சனிக்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் தேதி, நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:11 மணி வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:01 மணி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம். மேஷராசி அன்பர்களே, பொது பலன்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பண முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய விஷயங்களை செய்ய தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த நாளாக அமையும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தொழில் மற்றும் பணியிடத்திலிருந்த வீண் அலைச்சல்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் கவனமாக பேச வேண்டும். வழிபட வேண்டிய கோயில் திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயில். மேஷராசி பரணி நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது உகந்தது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இந்த நாளில் சற்று பொறுமையுடன் இருப்பது அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். எடுத்த காரியங்களில் நிதானம் தேவை. வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். ரிஷபராசி அன்பர்களே, பொது பலன்கள். பழைய முதலீட்டின் மூலமாக இரட்டிப்பு வருமானம் வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். கூட்டு தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பழைய சொத்துக்கள் மூலமாக எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். ராகு கேது ஸ்தலங்கள் சென்று வருவது நன்மை உண்டாகும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் இருக்கும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வர தொழிலில் உள்ள தடைகளும் எதிர்ப்புகளும் விலகும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும். மிதுன ராசி அன்பர்களே, பொது பலன்கள். தீராத நோய் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயிலுக்கு சென்று மங்கள சனியாக உள்ள சனி பகவானை வழிபட்டு வர தொழில் உயர்வும் குடும்ப குழப்பங்கள் நீங்கி மன அமைதியும் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். வருமானம் அதிகரிக்கும். செலவை குறைத்துக் கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். சற்று பொறுமையுடன் இருப்பது அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியங்களில் நிதானம் தேவை. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது சகல நன்மைகளையும் தரும். கடகராசி அன்பர்களே, பொது பலன்கள். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நிதி நிலைமை மிகவும் சாதகமாக இருக்கும். பண வரவுகள் திருப்தி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். உத்தியோகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தையும் மரியாதையையும் உருவாக்குவீர்கள். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று உணவு கட்டுப்பாடு தேவை. தடைப்பட்ட காரியங்கள் சுமூகமாக முடியும். குலதெய்வ வழிபாடு
நன்மை அளிக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு துளசி அர்ச்சனை செய்வது புத்தி கூர்மையையும் மன அமைதியையும் தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாளில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். உறவினர்கள் நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசிப்பது நல்லது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மைகளை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, பொது பலன்கள். பணவரவு சீராக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உடற்பயிற்சி மேற்கொள்வது நன்மை அளிக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். வேலையில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கேது வழிபாடு நன்மை தருவதாக அமையும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும். வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் பெரிய அங்கீகாரத்தை பெற்று மகிழ்வார்கள். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியம். சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கன்னிராசி அன்பர்களே, பொது பலன்கள். உணவு விஷயங்களில் அதிக கட்டுப்பாடு தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது அவசியம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். வெளிநாடு செல்லும் மாணவர்களின் முயற்சிகள் கைகூடும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். கடன் வாங்கும் எண்ணத்தை மட்டும் கைவிடுவது நல்லது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. திங்கட்கிழமைகளில் அம்பிகையை வழிபட்டு வர பணப்பற்றாக்குறை நீங்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் மற்றும் கூட்டாளிகளிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல செய்திகள் வரும். முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் வாசிப்பது காரிய சித்தியை தரும். துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். நிதானமாக செயல்பட வேண்டிய முக்கியமான நாள். நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் வரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆவணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் பணியிடங்களில் சில சவால்கள் வரலாம். கணவன் மனைவிக்கிடையில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட மனதைரியம் அதிகரிக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷன் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவதும் நன்மைகளை தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் நிதானம் தேவை. இந்த நாளில் சற்று பொறுமையுடன் இருப்பது அவசியம். தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சகல யோகங்களையும் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். இன்று மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அற்புதமான நாள். நண்பர்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். உங்களது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல செய்திகள் வரும். நண்பர்களிடம் பேசும்போது மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கவும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு காரிய சித்தியை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். நண்பர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களது பேச்சாற்றல் வெளிப்படும். மகாவிஷ்ணுவை வழிபட மன அமைதி உண்டாகும்.
தனுசு ராசி அன்பர்களே, பொது பலன்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும். முதலீட்டின் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். பணியிடத்தில் நிலுவை வேலைகள் முடியும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடன் பேசும்போது மட்டும் வீண் பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். புதிய முதலீடுகளில் லாபம் பெருகும். மாணவர்கள் தங்களின் கலை மற்றும் விளையாட்டு திறமைகளால் பாராட்டுக்களை பெறுவார்கள். மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது செல்வ வளத்தை மேலும் அதிகரிக்கச் செய்யும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து சூரிய நமஸ்காரம் செய்வது மாபெரும் நன்மைகளை தரும். மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப விஷயங்களில் மௌனம் காப்பது நல்லது. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எதிரிகளும் நண்பர்களாக மாறும் சூழல் உண்டாகும். கல்வியில் மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட எளிதாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆளுமை திறன் அதிகரிக்க சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். குடும்பத்திற்கான அத்தியாவசிய செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. திங்கட்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு துளசி அர்ச்சனை செய்து வர பண வரவுகள் தடையின்றி நீடிக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். வெளிநாடு பயணங்கள் இனிதே அமையும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபடுவது காரிய சித்தியை தரும். கும்பராசி அன்பர்களே, பொது பலன்கள். நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் இருக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை அளிக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை மேலோங்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். முக்கியமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். பயணங்கள் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல நாளாகும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டு வர சனியின் தாக்கம் குறையும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் அமைதி நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமண யோகம் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும். மீனராசி அன்பர்களே, பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை செய்ய ஏற்ற நாள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அதிக செலவுகள் செய்வீர்கள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். பொருளாதார நிலை மிகவும் உன்னதமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். திருவெண்காடு ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வர எல்லா நன்மையும் உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். புத்திசாலித்தனம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட சனியின் தாக்கம் குறையும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் சாதனைகள் படைக்கும் யோகம் உண்டாகும். மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட மன அமைதி கூடும்.